வாழ்களமுடன். ஆன்மீகத்துக்கு அப்படின்னு ஒரு பக்கங்கள் இருக்குது. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப மெனக்கிட்டு நம்ம தலையில் நின்று ஆன்மீகம் பண்ணினா கூட ஆன்மீகம் கிடைக்காது. உண்மையிலே நான் சொல்கிறேன். அனுபவம், ஆன்மீகங்கிறது ஒரு புனிதமான ஒரு அனுபவ நிலை. அந்த அனுபவத்தை கோயில்களுக்கு போனாலும் பெற முடியாது, விரதங்கள் இருந்தாலும் பெற முடியாது, சத்சங்கள் கேட்டாலும் பெற முடியாது. அதை அனுபவிக்கணும். ஆன்மீக அனுபவத்தை அனுபவித்தா மட்டும்தான் ஆன்மீகத்தில் நம்ம கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் எட்டி பார்ப்போமே தவிர, அதன் மூலமாக ரசவாதம் நடக்குமே தவிர, ஒரு புக்கில் உள்ள இப்போ ராமாயணம் இருக்குது அப்படின்னா ராமாயணத்தை கதைகளை கேட்பதோ படிப்பதோ இல்லை டிவி சீரியலில் பார்ப்பதோ அதன் மூலமாக ஆன்மீகம் கிடைச்சிரும் நம்புவதோ, அப்படி நம்பி இருந்தோன்னா அது அந்த பெரிய மாற்றங்கள்லாம் உள்ளுக்குள்ளே நடந்துடாது. ரசவாதம் நடக்கணும்னா அந்த ஆன்மீகமாக நம்ம வாழணும், வாழ முற்படணும். அதை வாழ முற்படும் போது தான் அந்த ஆன்மீகம் நமக்கு உள்ளுக்குள்ளே. ஆன்மீகம்னா என்ன, இந்த மகான்கள் ஏன் இவ்வளோ பாடுபட்டாங்க, பட்டுக்கிட்டு இருக்காங்க, சித்தர்கள் ஏன் இந்த பாடுபட்டு இருக்கிறாங்க, ஞானிகள் ஏன் இந்த பாடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சமாவது புரிய வரும். இல்லைன்னா மேலோட்டமாக அந்த 3rd டைமென்ஷன்லேயே இருந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை இந்த என்ன சொல்கிறது, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும். வாழ்க்கை என்பது தன்னை பற்றி அறிந்து, முற்றிலும் அறிந்துன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சமாவது அறியணும். நான் யார் என்பது புரியணும். அந்த நேரத்தில் அந்த தன்மையில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ஒரு இறை உணர்வோட ஒரு தொடர்பு நிலையில் இருக்கிறோமோ அப்போ மட்டும்தான் வாழ்க்கைன்னா என்னன்னே புரிய வரும். இப்போ கடைசியில் அதனால தான் வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியே ஃபீல் இருக்காது. இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ ஒரு 60-70 வயசு ஆனால் கூட அந்த வாழ்க்கையை திருப்பி நீங்கள் அப்படியே என்ன வாழ்ந்தேன் நான், எல்லார் வீட்லேயும் இந்த டயலாக் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். நான் வாழவே இல்லை, இப்போ வாழாமலே இவ்வளோ தூரத்துக்கு 70 வயசுக்கு வந்துட்டோம், 60 வயசுக்கு வந்துட்டோம். ஏன்னா அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருந்து நமக்கு வாழ தெரியலை, ஏன்னா நம்ம வாழலை. அதனால தான் நான் வாழலாம்பாங்க. எல்லார் வீட்லேயும் என்ன சொல்லுவாங்க, நான் ஓடா மாடு மாதிரி ஓடி 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 இந்த குடும்பத்துக்காக தேய்ந்து போயிட்டேன், என் உடலில் இவ்வளோ நோய்கள் வந்துடுச்சு, என் மனதில் இவ்வளோ கவலைகள் வந்துடுச்சு, நான் வாழ்க்கையை வாழவே இல்லை, இப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ இந்த வாழ்க்கையை யார் ஒருவர் புரிந்து வாழ்கிறாங்களோ, தன்னை பற்றின அந்த உணர்வு நிலை, தன்னை பற்றின ஒரு புரிதல் இருக்கோ, அந்த பீயிங், அந்த நபர் நிறைவுத்தன்மையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், துன்பங்கள் வரதான் செய்யும், இன்பங்களும் வரதான் செய்யும். இன்பங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டிலையும் ஒரு மனநிறைவோடு அவங்களுடைய ஆன்மா இருக்கும். ஏன்னா புரிதல் இருக்கே, அங்கே நான் யாருன்னு புரிதல் இருக்கே. அந்த புரிதல் இருக்கும்போது கண்டிப்பாக மன நிறைவு வரும்ல.